அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் எங்களையெல்லாம் மிரட்ட முடியாது, நாங்கள் திருப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு சரியான பதிலடி கொடுத்து அலற விட்ட இந்தியாவுடைய செய்தி தான் இன்றைக்கி உலக அரங்கில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. உலகத்தில் மிகப்பெரிய நாடுகளாக இருக்கிற இந்தியாவை அமெரிக்கா மிரட்டி பார்க்குறதுக்கான முயற்சியை ட்ரம்ப் எடுத்தப்ப உடனடியாக சற்றும் தயங்காமல் இந்தியா பதிலடி கொடுத்துருக்கிறது தான் இந்தியாவுடைய ஸ்திரத்தன்மையை உலக நாடுகளுக்கு உணர்த்தி இருக்கிறதா சொன்னாங்க. அப்படி அமெரிக்கா இந்தியாவை எந்த வகையில் மிரட்டிச்சு, இந்தியா அதற்கு கொடுத்த பதிலடி என்னங்கிற விவரங்களை சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த காணொலியில் பாருங்கள். பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் அது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் அரசியல் ஆயிரம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த செய்தி உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற நாட்டு நடப்புகள், உலக நடப்புகள், நாட்டின் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டில் 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிற அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. அது என்ன எச்சரிக்கைன்னா, பிரிக்ஸ் நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் கொடுத்துருக்க எச்சரிக்கையில் பிரிக்ஸ் குழு தனியாக நாணயம் ஒன்றை உருவாக்க பார்க்குது, அதை அமெரிக்கா ஏற்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இன்றைக்கி அமெரிக்காவை விட்டு உலக நாடுகளில் எந்த ஒரு பொருளை வாங்குறதா இருந்தாலும் அதுக்கு பண பரிமாற்றத்திற்கு அமெரிக்காவுடைய டாலர் தான் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த டாலருக்கு மாற்றாக பிரிக்ஸ் நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு புதிய ஒரு பணத்தை, நாணயத்தை உருவாக்குவோம் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் இந்த அமெரிக்காவுடைய ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு, மற்ற நாடுகளை மிரட்டியிருக்கிறாரு. அவர் எப்படி மிரட்டியிருக்காருன்னா, இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. அதில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது போஸ்ட்டில் பிரிக்ஸ் குழு தனியாக நாணயம் ஒன்றை உருவாக்க பார்த்ததை அமெரிக்கா வேடிக்கை பார்த்த காலம்லாம் போயிடுச்சு. பிரிக்ஸ் நாடுகள் புதிதாக நாணயம் எதையும் உருவாக்கக்கூடாது, அப்படி இல்லைன்னா ஏற்கனவே இருக்கும் வேறு நாட்டு நாணயத்தையும் பயன்படுத்தக்கூடாது, அமெரிக்கா டாலரை மட்டும்தான் உலகம் முழுக்க பயன்படுத்தணும், இல்லைன்றா அவங்களுக்கு 100% கூடுதல் வரி விதிப்போம், அமெரிக்காவில் அவர்கள் தங்கள் பொருட்களை விற்பனை செய்யும் முடிவையும் கைவிட்டுடலாம், வேறு யாராவது ஏமாளி கிடைத்தால் அவர்கள்ட்ட போயிட்டு வியாபாரம் செய்யட்டும், பிரிக்ஸ் நாடுகள் சர்வதேச வியாபாரத்தில் டாலரை தவிர வேறு எதையும் பயன்படுத்தவே கூடாது, டாலர் வேண்டாம் என்றால் அமெரிக்காவுடன் உங்களுக்கு உள்ள உறவையும் துண்டித்து கொள்ளுங்கள் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிச்சிருக்கிறாரு. இவர் இந்தியாவுக்கு மட்டும் எச்சரிக்கலை, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. இதற்கு நமது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ட்ரம்புக்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்துருக்காரு. அந்த பதிலடியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும், அதிலும் ஒரு அதிபர் 2ஆம் முறையாக நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க, அப்படி 2ஆம் முறையாக ஆட்சிக்கு வருகிறார் என்றால் அவருடைய முதல் கட்ட ஆட்சிக்கும் 2ஆம் கட்ட ஆட்சிக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகள் கவனிக்கப்படும், முதல் முறை ஆட்சி செய்தது போலவே செய்வாராங்கிற கேள்விகள், எதிர்பார்ப்புகள் நிலவும். இங்கே இந்தியா அமெரிக்கா இரண்டுமே மிகப்பெரிய நாடுகள், இரண்டும் வலுவான பொருளாதாரம் கொண்ட நாடு. எங்கள் இந்தியா எந்த வகையிலையும் அமெரிக்காவை விட்டு சற்றும் சலித்த நாடு இல்லை, நாங்கள் வலுவான நாடு, மிகப்பெரிய நாடு, மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு இந்தியா. நான் நம்பிக்கையோடு சொல்கிறேன், 2 நாட்டு உறவுகள் இத்தனை காலம் வலுவடைந்து கொண்டே இருக்கிறது, இனியும் வலிமை அடையும், அவர்கள் எதையாவது கொடுத்தால் நாங்களும் திருப்பி கொடுப்போம். இதைத்தான் கவனிக்கணும். அமெரிக்காவுக்கு சூசகமாக இந்தியாவிலேருந்து கொடுத்த பதில் என்னென்னா, நீங்கள் எதையாவது கொடுத்தா நாங்கள் அதை திருப்பி கொடுப்போம், இது கொடுக்கல் வாங்கல் முறையில் தான் இருக்குன்னு டக்குன்னு அந்த பேச்சில் அந்த ஸ்லாங்கை மாற்றிட்டார். 2 நாட்டு உறவு முறைகள் அப்படித்தான் இருந்தது, இனியும் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாரு. பிரிக்ஸ் நாணயம் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளை கொண்ட வலுவான கட்டமைப்பு தான் பிரிக்ஸு. இந்த பிரிக்ஸ் நாடுகளுடைய கூட்டமைப்பு வருடம் நடக்கிறது வழக்கம். பிரிக்ஸ் நாடுகளெல்லாம் சேர்ந்து பிரிக்ஸ் கரன்சியை உருவாக்கும் திட்டத்தில் இருக்கிறாங்க. பிரிக்ஸ் நாடுகள் தங்களுக்கு இடையே இந்த நாணயத்தை மட்டுமே பயன்படுத்தும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க.
இது அமெரிக்க டாலருக்கு வீழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால்தான் உலக அரசியலிலே மாறக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். எண்ணெய் பொருட்கள் டாலருக்கு பதிலாக பிரின்ஸ் கரன்சியில் வாங்கப்படும். முக்கியமாக சீனா ரஷ்யாவிற்கு எழுச்சியை இது கொடுக்குங்கிறதுனால அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, ஐரோப்பா போன்ற நாடுகள் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்குது. இதைத்தான் ட்ரம்ப் அவருடைய எதிர்ப்பில் தெரிவிச்சிருக்கிறாரு. பிரிக்ஸ் நாடுகள் தான் ஏற்கனவே உலகத்தின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வசிக்கிறது. உதாரணமாக ரஷ்யா, சீனா, இந்தியா ஆகியவை தான் உலக பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வசிக்கிற நாடுகளாக இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் டாலரை கைவிட்டால் அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும் அப்படின்னு அமெரிக்கா நன்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பிரிக்ஸ் நாடுகளை மிரட்ட பார்க்குது. இதைத்தான் தற்போது அமெரிக்காவில் கடுமையாக எதிர்த்து உள்ளது. இதனால் இந்தியா என்ன பதில் சொல்லியிருக்குன்னா, உங்கள் மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் ஆள் இல்லை, நாங்கள் மிகப்பெரிய பலசாலிகள், அதனால் எங்களை மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கிற ஒரு பதிலடி கண்டிப்பாக ட்ரம்ப்பை மிரள வச்சுருக்கோம். அதனால் ட்ரம்ப் இனி என்ன முடிவு எடுக்க போகிறாரு, இந்த பிரிக்ஸ் நாடுகளுடைய அந்த புதிய கரன்சி உருவாகுமா, அதற்கு வேறு ஏதாவது இடைஞ்சல் வருமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு உலகின் 4 பக்கத்தில் நடக்கக்கூடியது உங்கள் வீட்டின் 4 சுவர்களுக்குள்ளே சேர நம்ம அரசியல் 1000 சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.